திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு ஆந்திரா தெலுங்கானா பக்தர்களின் வருகை பெருமளவு அதிகரித்திருப்பதால் கடைகளில் வியாபாரம் சூடு பிடித்திருக்கிறது. அதே நேரம் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்திருப்பதாகவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில். இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தருவது வழக்கம். 2668 அடி உயரம் கொண்ட மலையையே சிவனாக எண்ணி 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டுச் செல்கின்றனர் பக்தர்கள். கடந்த சில ஆண்டுகளாக ஆந்திரா மற்றும் தெலங்கானா பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களின் வருகை திடீரென உயர்ந்து தற்போது திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய மொத்த பக்தர்களில் பெரும் பகுதியினர் அம்மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாகவே உள்ளனர். தெலங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த ஆன்மீக நெறி பரப்பக்கூடிய ஒருவர் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு அண்ணாமலையார் என்று அழைக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் தான் குலதெய்வம் என சமூக வலைதளங்கள் வழியாக பிரச்சாரம் முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது. அதனை பின்பற்றியே தெலங்கானா ஆந்திராவைச் சேர்ந்த பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் முன்பு பௌர்ணமியில் மட்டுமே சுமார் 5 லட்சம் பக்தர்கள் கிரிவலம் வந்து கொண்டிருந்த நிலை மாறி தற்போது வெள்ளி சனி ஞாயிறுகளிலேயே లక్షకణకాన భక్తர்கள் గిరివలం வந்து అన్నామలయాரை వழிபడుகின்றனர். అయితే ఇదంతా బాగానే ఉంది. ఎప్పటి నుంచి రావాలనుకుంటున్నాం మేమైతే అరుణాచలం. ఇప్పటికి వీలైంది. సో ఇప్పుడు వచ్చాక ఇదంతా ఎక్స్పీరియన్స్ చేశాక చాలా బాగా అనిపించింది. మళ్ళీ ఇంకా ట్రై చేస్తాం రావడానికి. இதனால் திருவண்ணாமலை பகுதியில் வியாபாரம் அதிகரித்து மக்களின் பொருளாதாரம் சற்று முன்னேறி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக நகர் மற்றும் கிரிவல பாதையில் டீ கடை, ஜூஸ் கடை, இட்லி கடைகளில் வியாபாரம் சூடு பிடித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஜூஸ் கடை வச்சு தான் நான் போயிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கோயில் திருவண்ணாமலை நேத்தாலே அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்து ஆந்திரா ஜனங்க எல்லாமே வந்து போகிறதால ஏதோ ஜூஸ் வச்சு நான் ஏதோ போயிட்டு இருக்கேன். ஆந்திரா ஜனங்க வந்து போகிறதால ஏதோ 1-2 நல்லா வியாபாரம் ஆகுது. அதேபோல வார இறுதி நாட்களில் தங்கும் விடுதிகள் நிரம்பி அறைகளுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் ஹோம் ஸ்டே என்ற பெயரில் வாடகை வீடுகள் அனைத்தும் வாடகை ஹோம்களாக உருவெடுத்து எந்த பகுதியில் பார்த்தாலும் விடுதி மையமாக காட்சியளிக்கிறது. அது மட்டுமின்றி வெளிமாநில பக்தர்களின் வருகையால் ஆயிரக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்களும் பயனடைந்து வருகின்றனர். திருவண்ணாமலை ஆந்திரா மக்கள் வரதுனால முன்னேற்றம் தான். ஏற்கனவே இருந்த இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. இப்போ எல்லா ஆட்டோக்காரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதே நேரம் கட்டுக்கடங்காத பக்தர்கள் வருகையால் நகரினர். இதனால் அடிப்படை தேவைக்கு கூட வார இறுதி நாட்களில் தங்களால் வெளியே செல்ல முடியவில்லை என்கின்றனர் அப்பகுதி மக்கள். இருக்கிறதுக்கு வந்து கூட்டம் அதிகமாயிட்டு இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை வாசிகள் வந்து அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல்களும் கோயிலுக்கு வந்து நாங்க போயிட்டு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. குவியும் கார்களால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை போக்க நடவடிக்கை எடுப்பதுடன் வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் அமரும் வகையில் மேற்கூரைகள் மற்றும் போதுமான கழிவறை வசதி அமைக்க வேண்டுமெனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. அதேபோல ஆதார் அட்டையை காட்டினால் அனுமதிக்கும் வகையில் உள்ளூர் மக்களுக்கு தனியாக சாமி தரிசன ஏற்பாடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆலய நுழைவு போராட்டத்தில் ஈடுபட்ட பக்தர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ளூர் மக்கள் பிரத்யேக வரிசையில் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற இணை ஆணையர் அந்த பிரத்யேக வழியை ரத்து செய்துவிட்டு 200 ரூபாய் கட்டண தரிசன வழியில் உள்ளூர் மக்கள் கட்டணமின்றி சாமி தரிசனம் செய்ய வரலாம் என்று உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் உள்ளூர் மக்களின் வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுவதாக கூறி மக்கள் நல பேரவை சார்பில் இன்று ஆலய நுழைவு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ராமநாத சுவாமி கோவில் முன்பு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் தடுப்புகளை அகற்றிவிட்டு கோவிலுக்குள் நுழைய முயன்றனர். இதனால் காவல்துறையினருக்கும் பக்தர்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். எங்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக வண்டிகளில் ஏற்றி கொண்டு சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்ல இருந்து கோட்டாட்சியர் வரைக்கும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டாங்க. ஆனாலும் இந்த இந்து அறநிலையத்துறைங்கிறது எங்களுடைய கோரிக்கையை ஏற்க மறக்குது. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாங்கள் எப்பயுமே போய்கிட்டு இருந்த பாதை வழியாக நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
இதை இவ்வளவு பிடிவாதமாக இந்த மக்களோடு அரசு மோதணுங்கிறது என்ன தேவைன்னு தெரியல. எனவே உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்.